இறை அருளினாலும் குரு அருளினாலும் நம்முடைய இந்த ஆன்மீக பயணம் சீராக நடந்து கொண்டு வருகிறது. ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களுக்காக நாம் போடும் பதிவுகள் எல்லாமே ஒரு வகையில் நமக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இப்போ எந்த ஒரு விஷயமானாலும் அதிலிருந்து நமக்கு என்ன பலன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் அந்த விஷயத்தை நம்ம செய்வோம். இப்போ இந்த கதைகள்லாம் நம்ம மகான்களோட சரித்திரமாகட்டும், பாகவத புராணமாகட்டும், ராமாயணமாகட்டும், இதிலெல்லாம் நம்ம நாட்டம் செலுத்தி நம்ம அதை கேட்கும்போது கதையாக கேட்காம அதிலிருந்து நமக்கு ஏதாவது பாடம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு அது பெரு அளவில் நமக்கு அது உதவியாக இருக்கும். இப்போ இந்த பதிவில் பாகவதத்தில் இன்னொரு முத்தை பாகவத கடலில் நீஞ்சி எடுக்கலாம். ஏற்கனவே பாகவத கதைகள்லேருந்து நம்ம நிறையா விஷயங்கள் கற்றுண்டோம். இப்போ வாமன அவதாரத்தை பார்த்தோன்னா வாமன அவதாரமாக மகாபலி கிட்ட வந்து 3 அடி தனக்கு வேணும்னு கேட்குறார். விஷ்ணு வாமன அவதாரமாக வந்து மகாபலி யாகம் பண்ணுற இடத்துக்கு வந்து 3 அடி தானமாக கேட்கும்போது மகாபலி சொல்கிறான், உனக்கு நான் வந்து பெரிய பெரிய தானங்கள் கொடுக்குறேன், நான் தர்மத்தில் அவ்வளோ பெரிய பேர், எனக்கு பெரிய பேர் இருக்குது, நீ என்ன 3 அடி கேட்குறேன்னு சொல்லும்போது வாமன அவதாரத்தில் வாமனர் சொல்வார், 3 அடியில் திருப்தி அடையாதவன் வேறு எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி ஆக மாட்டான் அப்படின்னு திருப்தியோட ஒரு கண்டென்ட்மெண்ட்டு, திருப்தி அடையிறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி அந்த இடத்துல பேசுவார். அதே மாதிரி ஆசைகளின் வீரியம் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக யயாதியோட கதையை நம்ம பார்த்தோம். அப்புறம் துருவ சரித்திரத்தில் நம்ம ஒரு தபஸோட வலிமை என்ன, அந்த சின்ன பையன் தபஸ் பண்ணி என்ன நிலை அடைந்தான் அப்படின்னு நம்ம துருவ சரித்திரம் பார்க்கும்போது அதை கவனித்தோம். அப்புறம் கங்கை வந்து எப்படி பூமிக்கு வந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு விடாமுயற்சி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு அதை தெளிவாக அந்த சரித்திரத்தில் நமக்கு தெரியும். அது நம்ம பின்னாடி ஒரு சமயம் பார்க்கலாம். இப்படி இந்த புராண கதைகள் ஒவ்வொன்றுமே நமக்கு சில விஷயத்தில் சில தத்துவங்களை எடுத்து காட்டுறது. அதனால் நம்ம சனாதன தர்மத்தில் சுவாத்தியாயம் அப்படிங்கிறத ஒன்றை வந்து ரொம்ப வலியுறுத்தி பேசுவா எல்லாருமே. அப்போ தினப்படி நம்மளால் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி கதைகளை கேட்குறதோ சத்சங்கில் பங்கு கொள்கிறதோ அதெல்லாம் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உதவும் அப்படின்னு நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். இந்த புராணம்னு வரும்போது நிறைய விவரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் நம்ம பார்க்க வேண்டியது அதில் இருக்கிற தத்துவங்களை தான் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த ரெக்கார்டிங்கை நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். இந்த பாகவத புராணமே ஏன் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. பாகவத புராணத்தில் நிறையா புராண விஷயங்கள் இருக்குது. ஆனால் பாகவதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதை வந்து நமக்கு கிடைக்கிறது. இதை பற்றி நம்ம இப்போ இன்றைக்கி இந்த ரெக்கார்டிங்கில் பார்க்கலாம். துங்கபத்ரா அப்படின்னு ஒரு நதி இருக்குது. அந்த நதிக்கரையில் ஆத்மதேவர் அப்படின்னு ஒரு ரொம்ப பெரிய அறிவாளி வாழ்ந்து வந்துட்டு இருந்தார். அவருடைய மனைவியோட பேர் வந்து துந்துலி. அவர்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு அவர் மனசு ரொம்ப வெந்து போயிடுது. அவரோட மனசு நொந்து மனசு சரியாக இல்லாமல் அவர் வந்து காட்டுக்கே போயிட்டார். அங்கேயும் இங்கேயும் அலையிறார். ஒரு புத்திரபாகியம் இல்லை, தனக்கு புத்திரபாகியம் இல்லைங்கிற ஒரு விஷயத்தோடு இல்லை, அவரோட வீட்டில் பசுக்கு கூட குழந்தை இல்லை, பசுக்கு கூட கன்று இல்லை, மரங்கள்லாம் கூட மொட்டையாக இருக்குது. அதனால் அந்த துக்கத்தை அவரால் எடுத்துக்கவே முடியல. அப்போ சில இடத்துல நம்ம பார்த்தோன்னா விவரங்களில் அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நதியில் போய் விழுறார் அப்படிங்கிற மாதிரியும் கிடைக்கிறது. ஆனால் அந்த டயத்தில் வந்து ஒரு முனிவரை பார்க்குறார். ஒரு முனிவர் இவரை பார்த்துட்டு, உனக்கு என்னப்பா அவ்வளோ சோகமாக இருக்க நீன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், இதான் விஷயம் சொல்லும்போது அந்த முனிவர் சொல்கிறார், உனக்கு பின்னாடி 7 ஜென்மம் வரப்போகிற 7 ஜென்மம் ரெண்டுத்துலேயுமே உனக்கு குழந்தை பாக்கியமே இல்லையே,
ஆமாம் குழந்தை இல்லாட்டி என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி குழந்தைய ஆசையை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பேசி பார்க்குறார். ஆனால் ஆத்மதேவர் வந்து அந்த மாதிரி அந்த உபதேசத்துக்கு அவர் கேட்கல. அதனால் முனிவர் என்ன பண்ணுறார், ஒரு பழம் கொடுக்குறார். இந்த பழத்தை கொடுத்துட்டு உன்னோட மனைவிக்கு இந்த பழத்தை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு சில நிபந்தனைகள் இருக்குது. அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு சில நிபந்தனைகளோடு அந்த பழத்தை கொடுக்குறார். அப்போ அந்த பழத்தை வாங்கிட்டு ஆத்மதேவர் வீட்டுக்கு வரார். வந்துட்டு மனைவியோட பேர் துந்துலின்னு சொன்னேன் இல்லையா, அவள் வந்து இந்த காலத்து மனஸ்தத்துவம் உள்ள ஒரு பெண், அந்த நாள்லேயே வாழ்ந்திருக்கா அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அவளுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிறதுல இஷ்டம் இல்லை. எதனால் இஷ்டம் இல்லைன்னு கூட நிறைய காரணங்கள் சொல்கிறா. நம்ம அதை பற்றி கேட்காம இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறதுனால அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். துந்துலிக்கு வந்து ஒரு சகோதரி இருந்தா. அவள் 2 பேரும் பேசிக்கிறா. எனக்கு வந்து குழந்தை பெற்றுக்கொள்கிறதுல இஷ்டம் இல்லை, ஆனாக்கா இந்த மாதிரி கணவர் வந்து ஒரு பழத்தை வாங்கி கொடுத்துட்டாரு, அதனால் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறா. அப்போ அவள் சகோதரி வந்து அவளுக்கு ஒரு உத்தமமான ஒரு இது கொடுக்குறா, ஒரு ஐடியா கொடுக்குறா. என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, எனக்கு பணம் வந்த மாதிரியும் இருக்கும், உனக்கு வந்து குழந்த பிறந்த மாதிரியும் இருக்கும், அதனால் எனக்கு பிறந்த குழந்தைய நான் உனக்கு கொடுத்துட்றேன், அதனால் நீ அது உன் குழந்தைன்னு எடுத்துன்னு போயிடு. அந்த பழத்தை வந்து நீ வளர்க்குற அந்த பசுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற பசுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு வந்து ஒரு கல்லில் 2 மாங்காய் கிடச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒன்று வந்து அவள் இந்த கர்ப்பவதியாக இருக்க வேண்டாம், அவளுக்கு அந்த கர்ப்பவதியானால் என்னென்னலாம் கஷ்டப்படணும் அப்படிங்கிற இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. ஏன் வந்து அவளுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள இஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது மாதிரி இப்போ வந்து அந்த பீரியடை வந்து அவள் கிராஸ் பண்ணிட்டா. குழந்தையும் கிடச்சிது, அதுக்கப்புறமா வந்து கர்ப்பவதியாகவும் ஆக வேண்டாம், அதனால் இவ்வளவு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அந்த பழத்தை வந்து இது கொடுத்துட்றா, பசு கொடுத்துட்றா. இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக நடக்கிறது, யாருக்குமே தெரியறதில்ல. அவள் எப்படி பாசாங்கு பண்ணுறா அப்படின்னா, வயிற்றில் வந்து துணியை கட்டிண்டு 3 மாதம் 5 மாதம் 7 மாதம் அப்படின்னு நடிச்சுட்டு கரெக்டாக குழந்தை பிறக்கிற டயத்தில் ஊருக்கு போய்ட்றா. வரும்போது குழந்தையோட வந்துடுறா. இது வந்து ஆத்மதேவருக்கு தெரியறதில்ல, ரொம்ப ரகசியமாக எல்லாம் நடந்துடுறது. அந்த பையனை கூட்டின்னு வந்த குழந்தைக்கு பேர் வந்து துந்துகாரி அப்படின்னு பேர். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஆத்மதேவர், அவரோட மனைவி துந்துலி, அவர்களோட குழந்தை வந்து துந்துகாரி, அதாவது அவள் குழந்தை இல்லை, அது அவளோட சகோதரியோட குழந்தை. இப்போ அந்த பழம் ஒன்று முனிவர் கொடுத்தாரே, அது வந்து பசுமாடு சாப்பிட்டதுன்னு சொன்னேன் இல்லையா. பசுமாடு வந்து ஒரு குழந்தை, பசுமாடுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையோட பேர் வந்து கோகர்ணா அப்படின்னு வைக்கிறா. ஏன்னா பசு மாதிரியே காதோடு இருக்குது. சில இந்த புராணங்களில் வந்து நம்ம சில விஷயங்களை கேட்கும்போது பசுமாடுக்கு எப்படி மனித குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அதுக்கப்புறம் ஜடபரதர் கதையில் கூட மான் வந்து முனிவர்கள் வசிக்கும் இடத்துல போய் நின்று அது கேட்கும், அந்த வேத சத்தங்கள்லாம் அது கேட்கும். அதுக்கு எப்படி வந்து ஒரு மான் அது எப்படி போய் வேத சத்தங்களை கேட்டுது அப்படின்னு இன்னொரு கேள்வி வரும். அது மாதிரி கஜேந்திர மோட்சத்தில் கூட தினம் வந்து கஜேந்திரன் தாமரைப்பூ எடுத்துட்டு நாராயணனுக்கு சமர்ப்பிக்கும் அந்த கஜேந்திரன் யானைங்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம பாகவதத்தில் வந்து கதையாக பார்க்குறோம். தத்துவமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பக்திங்கிறது வந்து மனுஷ ஜாதிக்கு மாத்திரம் இல்லை அப்படின்னு அதை கூட குறிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ இந்த கோகர்ணங்கிற குழந்தை வந்து ரொம்ப அறிவாளியாக பிறக்கிறான். ஏன்னா அதுதானே ஆக்சுவலாக
முனிவர் கொடுத்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த பசுமாடுக்கு பிறந்த குழந்தை இல்லையா அது, அதனால் அவன் ரொம்ப அறிவாளியாக இருக்கான். ஆனால் இந்த துந்துக்காரி மட்டும் ரொம்ப பொல்லாதவனாக வளர்றான். கோகர்ணன் எவ்வளோ நல்லவனாக இருக்கானோ அதுக்கு நேர்மாறாக துந்துக்காரி வளர்றான். அவனோட கெட்ட செயல்கள்லாம் ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளால் அதை ஜீரணிக்க முடியாது. அதனால் அவன் என்ன செயல்களில் ஈடுபட்டான் அப்படின்னு நான் அந்த விவரங்கள்லாம் சொல்லலை. ஆனால் கெட்ட செயலில் ஈடுபடுறான் அவன். கெட்ட சகவாசம், கெட்ட செயல்கள். அதில் இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில் எதை தவிர்க்க வேண்டும், தவிர்க்க வேண்டிய செயல்கள் என்ன? நம்ம குழந்தைகள்லாம் வளரும்போது நம்ம வெறுமனே அதுகள் படிப்பு, அதுகளுக்கு சமைச்சு போடுறது அதோடு இல்லாமல் யாரோட கூட அவள் பழகிறா, அவளோட சகவாசம் என்ன மாதிரி இருக்குது, யார் கூட அவள் கான்டாக்டில் இருக்கா, ஃபோனில் இருக்கா, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கவனிக்கணும். அப்படிங்கிறது இந்த கதைகளை கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா நமக்கு நிறையா பாடங்கள் இருக்குது. இப்போ அந்த சகவாசத்தினால அவன் என்ன ஆறுது அப்படின்னா வேசிகள் கிட்ட போக ஆரம்பிக்கிறான். அது அடுத்த ஒரு கெட்ட செயல். அதனால் அப்பாவோட சொத்தெல்லாம் அழிஞ்சுட்டே போகிறது. அப்பா அம்மாவை வேற துன்புறுத்துறான். இப்போ ஆத்மதேவர் மனசில் நினச்சிக்கிறார், நம்ம இந்த மாதிரி ஒரு பிள்ளைய வளர்த்து இந்த மாதிரி அவன் செய்வான்னு நம்ம நினச்சி பார்த்தோமா? இவனுக்காக போய் நம்ம இடமா போய் எங்கெங்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு மனசு நொந்து முனிவர்கிட்டேருந்து கஷ்டப்பட்டு பழத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி குழந்தைக்காக இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு ஆத்மதேவர் யோசிக்கிற மாதிரி ஒரு கட்டம் வருது பாகவதத்தில். இது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ தொடர்பான ஒரு நிகழ்ச்சின்னு நான் எப்போதும் நினச்சிப்பேன் இந்த ஆத்மதேவரோட கதையை படிக்கும்போது. இப்போ இந்த மாதிரி குழந்தை ஏன் பிறந்ததுன்னு வருத்தப்படுறான். எத்தனையோ அப்பா அம்மாக்கள் இந்த மாதிரி வருத்தப்படுறா இன்றைக்கி. அவளால் அவனை கட்டுப்படுத்தவே முடியல. கோகர்ணா தான் பாவம் அப்பாவை சமாதானப்படுத்துவான். இது உன்னோட குழந்தைன்னு நினைக்கிறதுனால தானேப்பா இந்த மாதிரி உனக்கு துக்கம் வருது, பற்று வைப்பதினால் தானே துக்கம் வருதுன்னு, பற்றற்று எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த கோகர்ணாவை அப்பாவுக்கு சொல்கிற மாதிரி சில ஸ்லோகங்கள் வருது. அப்போ பக்தி மார்க்கத்துக்கு நீ போயிடுப்பா, அதுதான் நல்லதுன்னு கோகர்ணா அவள் அப்பா கிட்ட சொன்னதன் பேரில் அவள் அப்பா காட்டை நோக்கி புறப்பட்டு போய்ட்றார். ஏன்னா வீட்டில் இருந்து இந்த இதெல்லாம் தவிர்க்க முடியல, இந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாம் தவிர்க்க முடியல. அதனால் புறப்பட்டு காட்டுக்கு போய்ட்றார். அப்போ அப்பா போன உடனே இன்னும் இந்த பையனுக்கு இன்னும் கொஞ்சம் அவனுக்கு சுதந்திரம் கிடைக்கும் இல்லையா? அதனால் இன்னும் மோசமாக போகிறான். திருட ஆரம்பிச்சிடுறான், நகையெல்லாம் திருட ஆரம்பிச்சிடுறான். அவள் அம்மா இவனோட கொடுமையெல்லாம் பொறுக்க முடியாமல் அவள் அம்மாவோட இறப்பும் நிகழறது. இப்போ கோகர்ணா அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அவன் புறப்பட்டு க்ஷேத்ராடனம் போய்ட்றான். இப்போ துந்துக்காரிக்கு ஒரு விதமான தொந்தரவும் இல்லை. அவன் ஈடுபடுற செயலை கண்டிக்கிறதுக்கோ இல்லை அவனை பற்றி வருத்தப்படுறதுக்கோ யாருமே இல்லை. நகையெல்லாம் திருட ஆரம்பிக்கிறான். வேசிகளுக்கு இவன் கொன்ற நகை மேலே தானே பிரியம். அதனால் வீட்டில் பணம் இருந்த வரைக்கும் வீட்டு பணத்தெல்லாம் உபயோகிச்சுட்டு எல்லா சொத்தும் காலியாக விட்டு நகையை திருட ஆரம்பித்து அந்த நகைகள்லாம் யார்கிட்டையும் திருட்டு போச்சோ வேறு அந்த நகையை எடுக்கிறதுக்காக போலீஸ் எல்லாம் வந்துடுறான். இந்த நாளில் போலீஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ காவலாளிகள் அந்த யார் இதை எடுத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கிட்ட வந்துடுறா. அப்போ தான் அந்த வேசிகளுக்கு தெரியுது இவன் கொடுத்துருக்கிறது திருட்டு நகை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீ திருட்டு நகையை கொண்டு எங்களுக்கு போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேசிகளே அவனை கொன்னுடுற மாதிரி இந்த இடத்துல அவனோட வாழ்க்கை முடியறது. இப்போ தான் பாகவதத்தோட அருமை ஆரம்பிக்கிறது. இவன் போயிட்டு செத்து போனதுக்கப்புறம் இவன் பிரேதமாக அலையிறான் அப்படின்னு கேள்விப்படுறோம். அப்போ கோகர்ணன் நம்ம ஏற்கனவே க்ஷேத்ராடனம் போனான்னு சொன்னோம் இல்லையா?
அப்போ ஊரோட விவரம்லாம் அவன் காதில் வந்து விழருது. அவன் ஊருக்கு திரும்பி வரான். ஏற்கனவே அப்பா இல்லை, காட்டுக்கு வந்து அமிச்சான். அப்புறம் அம்மாவும் இல்லை. இப்போ இந்த துந்துக்காரியும் செத்து போய்ட்றான். அதனால் திரும்பி ஊருக்கு வரான். ஊருக்கு வந்து படுத்துட்டு இருந்தபோது, கோகர்ணா படுத்துட்டு இருந்தபோது இந்த துந்துக்காரின் பிரேதம் வந்து அண்ணன்கிட்ட வந்து முறையிடுறது. எனக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப நான் வேதனை அனுபவிச்சுட்டுருக்கேன், ரொம்ப வேதனை அனுபவிச்சுட்டுருக்கேன், என்னை எப்படியாவது இந்த பிரேத சரீரத்துக்கு விடுதலை வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். கேட்டுன்ற உடனே கோகர்ணனுக்கு ரொம்ப அவன் மனசு ரொம்ப வருத்தப்படுறது. இருந்தபோது சொன்ன பேச்சே கேட்கல அவன். ஆனால் கூட நம்ம ஏதாவது செய்யணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கயாலெல்லாம் போய் ஸ்ரார்த்தெல்லாம் பண்ணுற மாதிரிலாம் கூட வருது இந்த கதையில். ஆனால் கூட இவனோட ஆத்மா சாந்தி அடையலைன்னு கேள்விப்படுறோம் நம்ம. அப்போ ஊரில் இருக்கிற பண்டிதர்கள்ட்டெல்லாம் இதை பற்றி விசாரிக்கிறான். அப்போ சாக்ஷாத் சூரிய பகவானிடமிருந்து இவனுக்கு வந்து உத்தரவு வர மாதிரி கதை போகிறது. இப்போ பாகவதம் படிக்க சொல்லி உத்தரவு வருது. அப்போ கோகர்ணன் வந்து பாகவதத்துக்கு ஏற்பாடு பண்ணி பாகவதம் வந்து நடக்கிறதுங்க. அப்போ இவன் வந்து ஒரு மூங்கில்ல அமர்ந்து கேட்குற மாதிரி காட்சி. ஒவ்வொரு நாள் பாகவதமும் முடிக்கும்போது ஒரு கணு வந்து உடையுமா. அந்த மாதிரி 7 நாள் அவன் பாகவதம் கேட்டு நல்ல கதியை அடைஞ்சான். அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவனை அழைச்சின்னு போகிறதுக்கு வந்து விமானம் வருது. யார் வந்து முக்தி அடையணும் அப்படின்னு அந்த ஒரு நோக்கத்தோட அந்த ஒரு ஸ்ரத்தையோட கேட்டாக்க என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இவனோட ஒரு கதை தான் முன்னோட்டம். அதாவது இவனோட கதை தான் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம், ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். எல்லோரும் தான் அங்கே இருந்தா அந்த கதை கேட்குற இடத்துல. ஆனால் எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி ஆகலை. இவனுக்கு தான் வந்து அவ்வளோ நல்ல கதி கிடச்சிது அப்படின்னு சொல்லி இந்த கதையை பாகவத சிரவணத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த கதையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது. இதை நமக்கு வந்து இன்றைக்கி கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிது. இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சரித்திரத்தோடு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.